எடுத்துக்காட்டு கணக்கு 1.3 பார்க்க போகிறோம். 1 கிராம் எடையுடைய சிறிய உறவு கொண்ட ஒரே மாதிரியான கோளங்கள் சமநிலையில் உள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ளது. 2 கோளங்கள் நிலையில் ஒரு நிலையில் +2 +q அப்படிங்கும்போது என்னன்னா ஒரே கோளம் தான். அது அளவிடப்படும் பொழுது இது ஒரு நிலை, அது ஒரு நிலை. வெறுமையான பயிற்சி 1, வெறுமையான பயிற்சி 2 அப்படிங்கும். ஏன்னா தனிமுசல் அப்படிங்கும்போது நிலையில் இருக்கும்பொழுது ஒரு கோலம் உள்ள தொங்கப்பட்டுள்ள ஒரு நூலாக கட்டிட உறவுள்ள ஒரு கோலத்தை அதை பாவம்னு சொல்லுவோம். அதை அளவிடும் பொழுது ஒரு எக்ஸ்ட்ரீமெண்ட் சொல்லுவோம். ஒரு வெறுமையான பயிற்சி போய் அடுத்த எக்ஸ்ட்ரீமெண்ட் போகும். ஓகேவா? இந்த போயிட்டு வரும்பொழுது உங்களுக்கு என்னன்னா அந்த வெறுமையான பயிற்சி அப்படிங்கும்போது இங்கே என்னன்னா நிகர முடுப்பு சொல்லியாக இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் நிகர முடுப்பு சொல்லியாக இருக்கும். அதை நம்ம எடுக்க போகிறோம். இப்போ கொடுத்துருக்கல என்னன்னா கிராம் 1 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நூல் நீளம் 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. செங்குத்து திசை இதான் செங்குத்து திசை. இதில் உருவாக்கும் கோணம் வெறுமையான பயிற்சி உருவாக்கக்கூடிய கோணம் 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. தீட்டா போட்டு 30 டிகிரி. நூலின் நீளம் 10 சென்டிமீட்டரு. அப்புறம் 10/100 மீட்டரு. அது எப்படி எழுதிக்கலாம்? நம்ம அடிச்சா 1/10, அதாவது 10⁻−1 மீட்டர் எழுதிக்கலாம். அல்லது 0.1 கூட எடுத்துக்கலாம். நம்ம 10⁻−1 எடுத்துட்டு நம்மளுக்கு எளிமையாக இருக்கும் கணக்கிடு. அடுத்து என்னன்னா உங்களுக்கு நிறை 1 கிராமு. அப்போ 1/1000 கிலோகிராமு. இது 10⁻−3 கிலோகிராம் எடுத்துக்கலாம். ஏன்னா 1/1000 10/1/10⁻3 வரும். ஸோ 10⁻−3 நீங்கள் 1/(x⁻n) = x⁻−n அப்படிங்கிற ஃபார்முலாப்படி. இப்போ என்ன உங்களுக்கு LM தீட்டா 3 கொடுத்துருக்காங்க. இப்போ தனித்த விசைப்படம் வரைந்தோம் அப்படின்னா இந்த நிலையில் ஒரு வெறுமை நிலையில் எடுத்துக்கலாம். இந்த நிலையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா +2 இங்கே இருக்குது. அப்போ இது நூலினால் இந்த குண்டின் மீது இருவிசை நெல் நோக்கியிருக்கு. அதாவது இந்த திசையில் இருக்கு. ஓகேவா? இது எங்கேயே பிரிக்கணும் அப்படின்னு பிரிக்கலாம். இது என்னன்னா குண்டின் எடை. இது தீட்டா தான் வருது. அப்போது இந்த பகுதி பிரித்தோம் அப்படின்னா இது எதிர்பக்கம். அப்போ எதிர்பக்கம்னா இது என்னன்னா உங்களுக்கு இதோட சைன் தீட்டா ஒரு செங்குத்து அதாவது சைன் தீட்டா, டி சைன் தீட்டா. அப்போ இன்னொரு கூறு என்னன்னா உங்களுக்கு என்னன்னா இந்த திசையில் இது காரணமாயிடும். இது எதிர்பக்கமாயிடும். இது என்னன்னா உங்களுக்கு அடுத்த பக்கம் ஆயிடும். அப்போ இது டி காஸ் தீட்டா. இப்போ டி சைன் தீட்டா. அப்போ இந்த கூறு என்னன்னா அந்த +q நியூட்டன்களுக்கு இடையேயான அந்த விரட்டு விசை. அந்த விரட்டு விசையும் போது FE அப்படிங்கிறது 2 நேர்முகங்களுக்கு இடையேயான விரட்டு விசை. ஓகேவா? சரி, இப்போ நம்ம பார்க்கும்போது அதையே தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இது என்னன்னா உங்களுக்கு டி சைன் தீட்டா. இது என்னன்னா 2 நேர்முகங்களுக்கு இடையான இந்த விரட்டு விசைக்கு +q விரட்டு விசை இந்த திசையில் இருக்குது. இதோட எடை கீழே நோக்கி இருக்குது. இதில் என்னன்னா mg டி இன்னொரு கூறு. அப்போ டி காஸ் தீட்டா. அப்போ நம்ம என்னன்னா உங்களுக்கு இந்த பெருக்க நிலையில் என்னன்னா உங்களுக்கு முடுக்கமான சுழியும் போது நிகர முடுக்கம் சுழியும் போது அப்போ இந்த கூறும் பார்த்தீங்க அப்படின்னா இது என்னன்னா +y அதாவது +j திசையில் இருக்குது. அதாவது வெக்டர் +j திசையில் இருக்குது. இதனால் -j திசையில் இருக்குது. காரணம் -yh. அதில் இதோட திசை என்னன்னா +x +i திசையில் இருக்குது. இது அதுக்கு எதிரான -x திசையில் இருக்குது. அதாவது -i திசையில் இருக்குது. அப்போ நிகர முடுக்கு சொல்லியும் போது பார்த்தோம் அப்படின்னா டி சைன் தீட்டா -FE = 0. ஏன்னா நிகர விசை m/t வரும். நிகர முடுக்கு சொல்லிக்கலாம் m/a நிகர முடுக்கு சொல்லிக்கிறதால m/0 0 ஆயிடும். அப்போ இது டி சைன் தீட்டா FE கிடைக்கும். இது சமன்பாடு 1 வச்சுக்குவோம். அடுத்து இது 2 ஒரு சமநிலையில் இருக்கும் பொழுது நிகர முடுக்கு சொல்லிக்கிறதால டி காஸ் தீட்டா -mg டி காஸ் தீட்டா -mg இங்கே m/a போது a நிகர முடுக்கும். அதில் m/0 இங்கே நிகர முடுக்கு சொல்லி 0. அப்போ டி காஸ் தீட்டா இது சமன்பாடு 2 வச்சுக்கலாம். இப்போ என்ன 1 2 வகுக்க போகிறோம்.
நம்ம 1 2 வகுத்தோம் அப்படின்னா டி சைன் தீட்டா பை டி காஸ் தீட்டா ஈக்குவல் டு டி சைன் வந்து எஃப்இ இது வந்து எம்ஜி. ஸோ டிவி கேன்சல் ஆகிடும். அப்போது சைன் தீட்டா பை காஸ் தீட்டா வந்து டேன் தீட்டா. ஸோ டேன் தீட்டா ஈக்குவல் டு எஃப்இ பை எம்ஜி. எஃப்இ அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு வந்து இரண்டு மின்னோட்டங்களுக்கு இடையேயான இடத்து விசை, ப்ளஸ் டூ ப்ளஸ் மின்னோட்டங்களுடைய இடத்து விசை. அது வந்து என்னன்னா உங்களுக்கு தெரியும், நமக்கு கே கியூ இன்ட்டு கியூ கியூ ஸ்கொயர் வரும் பை 2 ஆர் ஸ்கொயர். கேங்கிறது வந்து 1/4 பை எப்சிலான் நாட். அதாவது என்ன, அந்த மின்னோட்டங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஊடக சொல்லலை, அதெல்லாம் வந்து நம்ம காற்றில் விட்டு வைக்கும்போது 1/4 ப்ளஸ் எடுக்கணும் கியூ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். அல்லது 9×10⁴ கியூ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் எடுக்கலாம். நம்ம ஆறு கண்டுபிடிக்கணும். ஆறு கண்டுபிடிக்கும் பொழுது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஏ, இங்கேருந்து ஏ, அதாவது இங்கேருந்து ஏ வரும், அது இங்கேருந்து ஏ வரும். அப்போ 2 மின்னோட்ட தலை வந்து எனக்கு ஆர் ஈக்குவல் டு 2 ஏ வரும், ஏ ப்ளஸ் ஏ 2 ஏ வரும். அப்போ இதில் வந்து என்ன, இது வந்து இந்த பகுதி வந்து ஏ, இந்த பகுதி எல். அப்போ எதிர்பக்கம் பை காரணம் சைன் தீட்டா. அப்போ இந்த செங்கோண கோணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் வந்து இந்த ஏ, காரணம் வந்து எல். ஸோ ஏ பை எல். இந்த வருஷங்களும் உங்களுக்கு எடுத்தோம். அதே மாதிரி தான் அங்கேயும் கேன கூட சமங்கிறதுல அதுக்கு அதே தான் வரும்போது அதில் ஏ ஈக்குவல் டு எல் சைன் தீட்டா. அப்போ இங்கே ஏ ஈக்குவல் எல் சைன் தீட்டா, இங்கே ஏ ஈக்குவல் என்னது எல் சைன் தீட்டா. அப்போது ஆர் ஈக்குவல் டு 2a. ஸோ 2 இன்ட்டு எல் சைன் தீட்டா. அப்போ நம்ம இங்கே லாஸ்ட் எடுத்து பயன்படுத்திக்கலாம். அப்போ எஃப்இ ஈக்குவல் டு 9×10⁴ இன்ட்டு கியூ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் பதிலாக இங்கே 2l சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம வந்து இந்த சமன்பாடு 3ல் இருந்து பதிவிடுறோம். இப்போ சமன்பாடு 3ல் பதிவிட்டோம்னா எஃப்இ மதிப்பு பதிவிட்டோம் அப்படின்னா tan theta ஈக்குவல் டு எஃப்இங்கிறது வந்து 9×10⁴ இன்ட்டு கியூ ஸ்கொயர் பை 2l சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் பை எம் இன்ட்டு ஜி. இப்போ நம்ம பெருகிடலாம், எல்லோட மதிப்பு ஜீரோ மதிப்பு அப்படின்னா தீட்டா மதிப்பு பெருகிடலாம். இப்போ தீட்டா மதிப்பு பெருகிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு வந்து கியூ ஸ்கொயர் தான் வருது, அதில் கியூ ஸ்கொயர் நம்ம கொண்டு வந்துடலாம். கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு tan theta வந்து 30°, tan 30° இன்ட்டு எம்ங்கிறது வந்து நிறைய 10⁻³ ஜியோட மதிப்பு 10 கொடுத்துருக்காங்க. ஸோ 10 பை கியூஸ்கொயர் மட்டும்தான். இந்த பக்கம் அதெல்லாம் இந்த பகுதி வந்து உங்களுக்கு வந்து இதில் எம்ஜி வந்துடும், இதை வெட்டிலே இருக்கும். இப்போ 2l இந்த பகுதியில் மேலான்றதுனால என்னன்னா உங்களுக்கு 2l சைன் 30 ஹோல் ஸ்கொயர். தீட்டாக 30. இந்த பகுதி வந்து என்னன்னா 9×10⁴ theta equal to 9×10⁴ q ஸ்கொயர் பை 2l sin theta ஹோல் ஸ்கொயர் m into g வந்து நம்ம கண்டுபிடிக்கும் போது மின்னூட்டத்து மதிப்பு. அப்போ இங்கே q ஸ்கொயர் இருக்குது. அப்போ q ஸ்கொயர் மட்டும் வெளில எடுத்தோம் அப்படின்னா q ஸ்கொயர் ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு q ஸ்கொயர் மட்டும்தான் வேணும். அதனால் வந்து tan theta into mg into 2l sin theta whole square by 9×10⁴. இப்போ q ஸ்கொயர் இருக்குது. அப்போ q வேணும்னா ரெண்டு பக்கமும் வர்க்கமூலம் எடுக்கிறோம். இப்போ வர்க்கமூலம் எடுக்கும்போது q ஈக்குவல் டு √tan theta mg. இங்கே ஏற்கனவே ஸ்கொயரில் இருக்கிறதால இந்த டைம் வந்துட்டுனா ரூட்டு ஸ்கொயருக்கு எடுத்து ரூட் எடுக்கும்போது அந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகும். ஸோ 2l sin theta மட்டும். இங்கே டினாமினேட்டர் என்ன இருக்குன்னா இங்கே ரூட் எடுக்கும்போது என்னென்னா இங்கே 1/3 இந்த 1/3 வந்து இங்கே கொடுக்கலாம். ஏன்னா 1/9 வந்து 1/3. அப்போ இது வந்து என்னென்னா ரூட்டுக்குள்ளே இந்த 10⁴ இருக்குது. சரி, இப்போ வந்து என்னென்னா பெருகிட போகிறோம். தீட்டா மதிப்பு, நிறைய மூட மதிப்பு, ஜியோட மதிப்பு இதெல்லாம் பெருகிட போகிறோம். என்னோட மதிப்பெல்லாம் பெருகிட்டோம்னா tan theta வந்து 30°, m வந்துன்னா 10⁻³ ஜியோட மதிப்பு 10 கொடுத்துருக்காங்க. 10⁻9
இது வந்து ரூட்டுக்குள்ளே உள்ள டைம் இன்ட்டு 2 இன்ட்டு எல்லுங்க வந்து 0.1 அல்லது 10⁻1 10⁻1 எடுத்துக்கலாம். அது ஈஸியாக இருக்கும் கிடைக்கிறதுக்கு. sin 30 மதிப்பு வந்து உங்களுக்கு பெரிய படம் 1/2 அப்படிங்கிறது, இங்கே 1/3 இருக்குது. அப்போ tan 30 sin 30 மதிப்பு கழிட்டோம்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து என்ன இங்கே வந்து என்ன சொல்லி பண்ண போவோம்னா tan 30 வந்து 1/√3 அப்படிங்கிற வச்சு 1/√3 அப்படிங்கிறது tan 30 மதிப்பு இன்ட்டு இங்கே 10⁻9 1/10⁻9 வந்து தோதி கொண்டு போனால் 10⁻9 ஆகும். இப்போ எங்கே 10⁻3 இருக்குது, 10⁻3 10⁻9 10⁻12 அதாவது 10⁻12 இன்ட்டு 10 இன்ட்டு 2 இன்ட்டு 10⁻1 இன்ட்டு sin 30 வந்து 1/2 இன்ட்டு 1/3 இது 1/2 2 கேன்சல் ஆகும். அப்போ இங்கே வந்து நான் ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். இது வந்து ரூட்டுக்குள்ளே வந்து 10√3 இருக்குது, இங்கே 10 இங்கே வந்து √3 இருக்குது. √3 பெருக்கி வகுக்க போகிறோம் அதிகமாக வர்றதுக்கு. அப்போ இங்கே 10⁻1 வச்சு 10⁻6 வரும் ரூட்டுக்கு வெளியில் இருக்கும்போது. இங்கே ஏற்கனவே பாக்கி இருக்கிறது என்னன்னா 1/3 இன்ட்டு 10⁻1 பாக்கி. அப்போ இங்கே பெருக்கும் பொழுது இங்கே வந்து பாருங்கள், இங்கே கீழே √3 இன்ட்டு √3 என்ன வருதுன்னா 3 வருது. இப்போ 10 இன்ட்டு √3 தொகுதியில் இருக்குது. √3 1.732 1.732 இந்த 10ஆல் பெருக்கணும்னா 17.32 வரும் இன்ட்டு 10⁻6 10⁻1 இங்கே அடிமான 2 சமமாக இருக்குது. இப்போ அடுக்க வந்து கூட்டலாம் 10⁻7 இங்கே மீதி இருக்கிறது வந்து 1/3 இருக்குது. இப்போ வகுத்தோம் அப்படின்னா ரூட்டுக்குள்ளே உள்ள அந்த 17.3 2/3 வகுக்கும் பொழுது 17.3 மஞ்சள் 17.32 வந்து 3 வகுக்கும் பொழுது 13 மிச்சம் 2 இப்போ 2.32 வரும். இப்போ ஆக்சுவலாக என்னன்னா உங்களுக்கு வந்து பாக்கி வந்து 0.7 வருது. 3 வகுத்துட்டோம் இன்ட்டு 10⁻7 இன்ட்டு 1/3. இப்போ பார்த்தீங்கன்னா √5.77 அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் டேபிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து வர்க்கமாக பார்க்கலாம். இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மதிப்பு வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து 2.403 இங்கே இருக்கிறது வந்து 3 இருக்குது. இன்ட்டு 1/3 வந்துடும் 10⁻7. அதை வகுத்தீங்க அப்படின்னா 0.801 இன்ட்டு 10⁻7 வருது. அது கியூ அப்படிங்கிறதெல்லாம் அளவு வந்து கூடும், அல்லது 8.01 இன்ட்டு 10⁻8 கூடும் வரும், அல்லது 10ஆல் 4 கொண்டு வரணும் 10ஆல் பெருக்கி வகுக்கணும். அப்போ கியூ கொண்டு 10ஆல் பெருக்கி வச்சுன்னா 10ஆல் பெருக்கினா 80.01 வகுக்கும் பொழுது 1/10ங்கிறது 10⁻1 வேலை இருந்துச்சுன்னா 10⁻8 10⁻1 10⁻9 10⁻1 கூடும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 80.01 4 கூடும். ஏன்னா ஒரு 4 கூடும் அப்படிங்கிறது வந்து 10⁻9 கூடும். இதுதான் இதுக்கான அதாவது இப்போ அந்த பயிற்சி, அதாவது எடுத்துக்காட்டுக்கான சொல்யூஷன் தீர்வு. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கும்பொழுது என்னன்னா இதில் நிறைய வந்து 1 கிராம் கொடுத்துருக்கதை என்ன பண்ணியிருக்கோம், கிலோகிராம் மாற்றிருக்கோம். அதே மாதிரி நீரை வந்து சென்டிமீட்டர் உள்ளது மீட்டராக மாற்றிருக்கோம். ஏன்னா இங்கே வந்து ஜியோட மதிப்பு 10 m/s² கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து என்னன்னா எஸ்சி அளவுகள் இருக்குது. அப்போ எல்லாமே ஒரே அளவுகள் இருந்தால் தான் நமக்கு வந்து கணக்கீடு எளிமையாகவும் கரெக்டாகவும் கிடைக்கும், சரியான விடை கிடைக்கும். அதில் வந்து தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு பாடப்பகுதியில் வந்து இதேனும் வந்து சந்தேகம் ஏற்படும் உங்களுக்கு வந்துன்னா உங்களுக்கு கமெண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ வந்து உடனடியாக வந்து பதிவேற்றம் செய்யப்படும். நன்றி.